அனைவருக்கும் வணக்கம். 400 இடங்களுக்கு மேலே தனி பெரும்பான்மையோட இந்த முறை ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற இருமாப்பில் இருந்த இந்த பாசிச பாஜக அரசானது அதாவது பெரும்பான்மையை கூட பெற முடியாமல் கூட்டணி கட்சிகளுடைய தயவால் இன்றைக்கு 3வது முறையாக ஆட்சி அமைச்சிருக்கு. மீண்டும் மோடியே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருங்க. ஆட்சி அமைத்து 2 வாரங்கள் கூட ஆகாத நிலையில் ஒரு அதிர்ச்சிக்குண்டான சம்பவத்தை, ஒரு கைது நடவடிக்கை இந்த அரசு இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளருமான அருந்ததி ராய் 2010ஆம் ஆண்டு காஷ்மீர் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய கருத்தை தெரிவித்த அருந்ததி ராய் அவர்கள் மீது இந்த ஊப்பா சட்டத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு டெல்லி துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். இந்த ஏன் ஊப்பா சட்டத்தின் கீழாக இவர் கைது செய்யப்படணும், இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதன் பின்னணி என்ன, இதற்கான காரணம் என்ன, அவசியம் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அருந்ததி ராய் அவர்கள் யார், அவர் யாருக்கு எதிராக சிந்தித்தார், யாருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. த ஸ்மைல் ஆஃப் காட் திங்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதியதற்காக புக்கர் பிரைஸ் என்கின்ற ஒரு மிக உயரிய விருதை அவர் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லை, மனித உரிமைகளுக்கு எதிராகவும் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் போன்ற பல்வேறு சமூக கருத்துக்களை தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் வருபவர் தான் இந்த அருந்ததி ராய் என்பவர்கள். 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் காலகட்டத்தில், ஆட்சி அமைக்கும் காலகட்டத்தில் பொக்ரைன் அணுகுண்டு சோதனை நடத்தும் போது அதை விமர்சித்து இது ஒரு கற்பனையின் முடிவு அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருந்தார், நூலாக வெளியிட்டிருந்தார் அருந்ததி ராய். அது மட்டும் இல்லை, இந்துத்துவா கொள்கைகளுக்கு எதிராகவும் கடந்த பாஜக அரசின் 10 ஆண்டு கால மக்கள் விரோத கொள்கைகளையும் அவருடைய நடவடிக்கையிலும் தொடர்ச்சியாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விமர்சித்து பேசியவர் தான் இந்த அருந்ததி ராய். 2010ஆம் ஆண்டில் காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கத்தில் அருந்ததி ராய் அவர்கள் காஷ்மீர் குறித்த தன்னுடைய நிலைப்பாட்டை அங்கே வெளிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, காஷ்மீர் என்பது ஒருபோதும் இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்ததில்லை, அது இந்திய ஆயுத படைகளால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதையே தான் மக்கள் அதிகாரம் சொல்லுது. ஒருபோதும் காஷ்மீர் என்பது இந்தியாவோட ஒரு பகுதி கிடையாது, அது பிரிந்து போவதற்கு சுய உரிமை இருக்கா அப்படின்னா இருக்குது, இது வலுக்கட்டாயமாக ஆயுத படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டதானா அவன் ஆக்கிரமிக்கப்பட்டதான் என்பதை தான் மக்கள் அதிகாரமும் வலியுறுத்துது. இது பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாகவும் தங்களுடைய கொள்கைகளை அம்பலப்படுத்தும் விதமாகவும் இருக்கிறதுனால அவங்களால் ஜீரணிக்க முடியல. அப்போ இதற்கு முன்னாடியே இவங்க இந்துத்துவாவையும் முதலாளித்துவத்தையும் அல்லது பல்வேறு மக்கள் விரோத கொள்கைகளையும் சரி, குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அம்பலப்படுத்துவது, அவருடைய கொள்கைகள் யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் புத்தகத்தினுடைய விளையாகவும் தன்னுடைய உரையின் மூலமாகவும் பல கருத்தரங்கத்திலையும் கூட்டத்திலையும் வெளிப்படுத்திருக்காங்க, நூலாக வெளியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் சகித்து கொள்ள முடியாத இந்த அரசானது 2010 காஷ்மீர் குறித்து பேசப்படுவதற்காக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அந்த வழக்கை தூசு தட்டு இன்றைக்கி எடுத்து ஊப்பா சட்டத்தின் கீழே இவங்களுக்கு நடவடிக்கையில் எடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செஞ்சுருக்கு. யோசிச்சு பாருங்கள், 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் பேட்டி கொடுக்குறாரு. இவர் மீது ஒரு வழக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி பேசியிருக்காருன்னு, இதற்காக நாங்கள் எங்கேயுமே காவல்துறையில் வழக்கெல்லாம் பதியலை, நாங்கள் வழக்கெல்லாம் பதியலைங்கிறார். ஆனால் ஏன் 14 ஆண்டுகள் ஆன பிறகு ஏன் இதை தூசு தட்டு எடுக்கிறான், ஏன் திட்டமிட்டு குறி வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடந்த ஒரு சில சம்பவங்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வரவர ராவ், இன்றைக்கு ஸ்டேன் சுவாமி போன்ற சாய்பாபா போன்றவர்கள்லாம் எப்படி கருப்பு சட்டங்கள், அடக்குமுறை சட்டங்கள் மூலமாக கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஸ்டேன் சாமி என்பவர் சிறையிலே இறந்து போகிறார்கள் என்பதை விட படுகொலை செய்யப்பட்டார். இந்த அரசு பயங்கரவாதம் தான் நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ இப்பேற்பட்ட கொடூர நடவடிக்கைகளை நிறுத்துவதன் மூலமாக தங்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக எழுதுபவர்களை, தங்கள் சித்தாந்தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை, போராடுபவர்களை அடக்கி ஒடுக்கிட முடியும்.
இதன் மூலமாக இந்த சமூகத்தில் ஒரு அச்சுறுத்தலை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதும், ஒரு பாசிச நடவடிக்கையின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எதாச்சிக்கார நடவடிக்கையில் தான் இந்த பாசிச பாஜக அரசு இன்றைக்கு இந்த போன்ற நடவடிக்கைகள் எடுத்துருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஊப்பா சட்டம் அப்படின்னா என்ன? இது ஏதோ சாதாரண சட்டம் மாதிரி ஜாமீனெல்லாம் வெளியிட முடியாது. இது ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட போகும். இன்றைக்கு எவ்வளோ பேர் வந்து கைது செய்யப்பட்டு ஜாமீனில் கூட வெளிவர முடியாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த கொந்தளிப்பும் எதிர்ப்பு மனநிலையும் தான் இருக்குது. இந்த சட்டத்தை ஒருபோதும் அமல்படுத்தப்படக்கூடாது நாடு முழுக்க இன்றைக்கி பரவலாக கருத்து இருக்குது. ஆனால் அதையும் மீறி கடந்த ஆட்சியில் இந்த ஊப்பா சட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றிருக்கு. அப்போ இது போன்ற இந்த நடவடிக்கைகளை சமூக செயல்பாட்டாளர்கள் அல்லது போராடக்கூடிய அமைப்புகள், பத்திரிகையாளர்கள், இப்படி இவர்கள் மீது நடக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக நடக்கக்கூடிய இந்த அடக்குமுறையை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிறத இவங்க சொல்ல வரோம். ஏன் அப்படின்னா, நாளை அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்களை இந்த அரசு வந்து எப்படியெல்லாம் அச்சுறுத்த முடியும், எப்படிலாம் தனக்கு எதிராக பேசுபவர்களை சட்ட ரீதியாகவே முடக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அருந்ததி ராயின் மீது இந்த வழக்கு வந்து சொல்ல வருது. அப்போ இதற்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதோ ஆட்சி அதிகாரத்தை கைமாற்றி விட்டுட்டா இந்த நடவடிக்கை எல்லாம் இல்லாமல் போய்விடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ உழைக்கும் மக்கள் வந்து வீதியில் இறங்கியதன் மூலமாகத்தான் இது போன்ற பாசிச நடவடிக்கைகளை வேறறுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.